Hey family, do you remember? டைப்ரைட்டிங்கும் ஷார்ட் ஹேண்டும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்கில்லாக இருந்தது. அங்கே நிறைய பேர் போயிட்டு என்கேஜ் ஆனாங்க. இப்போ நோ. கிளாஸஸும் சிடி ஷாப்ஸும் ஒரு தெருவில் நிறையா இருக்கும். ஆனால் இப்போ நோ. ஸோ சிச்சுவேஷன் மே சேஞ்ச், பட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு யாராவது பே பண்ணுவாங்க. இன்றைக்கி பை த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்படி ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு க்ரௌடில் 5 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். அதில் நீங்கள் எப்படி யூனிக்காக தெரியுறீங்கன்னு இருக்க விஷயமே. மொத்தமாக 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் டெக்னிக்கல் ஸ்கில், செகண்ட் ஒன் கம்யூனிகேஷன் ஸ்கில், தேர்ட் ஒன் ஃபினான்ஷியல் ஸ்கில், ஃபோர்த் ஒன் கிரியேட்டிவ் ஸ்கில். இந்த 4 பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 டைப் ஆஃப் ஸ்கில்லை எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் டெக்னிக்கல் ஸ்கில். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எழுதுறது பிடிக்குமா? பிகம் அ ரைட்டர், நிறைய எழுதுங்க. ஆர்டிக்கல் எழுதலாம், அதை பிளாகாக போஸ்ட் பண்ணலாம். கோரா அப்படின்ற வெப்சைட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுப்பாங்க, அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மூவிஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மூவி ரிவ்யூஸ் பண்ணுங்க, அதை பிளாகாக போஸ்ட் பண்ணுங்க. எல்லாத்தோட லிங்க்ஸ் எடுத்துட்டு போய் உங்களோட போர்ட்ஃபோலியோலையோ ரெஸ்யூம்லையோ போடுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கில்லும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். உங்களோட ரெஸ்யூமையும் பூஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிசைன் பண்ணுறது பிடிக்கும், ட்ரா பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கிராஃபிக் டிசைனராக மாறலாம். இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைன்னா, சாஃப்ட்வேர்ஸ்லாம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோஷாப், அடாப் இல்லஸ்ட்ரேட்டர், அடாப் இன்டிசைன், கோரல் ட்ரா, கேன்வா. ஏன் சொல்கிறேன்னா, பேசிக்காக ஏதாவது கற்றுக்கணுன்னா கேன்வாவில் கற்றுக்கோங்க. அதில் கற்றுக்கிறது நிறைய இருக்குது. போஸ்டர்ஸ்லாம் மேக் லோகோஸ்லாம் மேக் பண்ணுறது அடாப் இல்லஸ்ட்ரேட்டர். ஏதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இது எல்லாமே டூல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு அதோட டூல்ஸ்லாம் கற்றுக்கோங்க. ஸோ கேன்வா நீங்கள் மொபைலே யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுங்கள். அதை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கள் ரெகுலராக. லைக் பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம், எஃபி அந்த மாதிரி இருக்கிற சோஷியல் மீடியாஸ்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன தெரியுமோ எல்லாத்துலேயும் போஸ்ட் போடுங்க. அண்ட் நம்ம பண்ணுறது நம்மளுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அதில் நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணலாம், நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி மக்களுக்கு நீங்கள் உங்களோட டேலண்ட்டை செல் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே ஃப்ரீலான்சராக கூட மாறலாம். இதில் தேர்ட் ஒன் வீடியோ எடிட்டிங். இதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் லேர்ன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அடாப் ப்ரீமியர் ப்ரோ, ஃபிலிமோ. இப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னா லேர்ன் த டெக்னாலஜி, பிளாக் செயின், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒருவேளை எனக்கு டெக்னாலஜி சைட் வேண்டாம், எனக்கு லாங்குவேஜ் படிச்சுட்டு நான் ஒரு டெவலப்பராக மாறுறேன் அப்படின்னா பைத்தான், எஸ்கியூஎல், ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. ஆஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் படிங்க. அது ரொம்பவே ஈஸியான லாங்குவேஜ். ஈஸியாக உங்களால் அதை கற்றுக்க முடியும். இந்த மாதிரி நான் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு லாங்குவேஜ் படித்தாலும் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்டர்வியூவர் உங்கள்கிட்ட ஏதாவது கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். சும்மா ரெஸ்யூமில் அந்த ஸ்கில் இந்த ஸ்கில் போடக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அதை சம்மந்தப்பட்டதை நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் பண்ணி அதெல்லாம் ஷோகேஸ் பண்ணி காட்டுங்க. லிசன், தீஸ் டேஸ் ஒரு 3-4 வருஷம் கிராஜுவேஷன் பண்ணால் மட்டும் பத்தாது. டெக்னாலஜி வளர நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் வளர்ந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட ஸ்டார்டிங் ஜென்ரேஷனில் இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்ததுன்னா நோ இல்லை.
ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ChatGPT அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு டெக்னாலஜிஸ். எல்லாத்தையும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த ஸ்கில்லெல்லாம் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. இப்போ உங்கள் ரெஸ்யூமை வந்து எடுத்துக்கோங்க. அதில் எந்தெந்த செக்ஷன்ஸ்லாம் எம்டியாக இருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் கற்றுக்குறீங்க, அது மூலிமா ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் இல்லைனா ப்ராஜெக்ட் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இப்போ வந்து அந்த ரெஸ்யூமை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் கிடச்சிச்சு, ஒரு இன்டர்ன்ஷிப் கிடச்சிச்சு, ஒரு ப்ராஜெக்ட் சர்டிஃபிகேஷன் கிடச்சிது. இப்போ அந்த ரெஸ்யூமில் 3 செக்ஷன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எம்டியாக அந்த ரெஸ்யூமில் நீங்கள் வந்து 3 செக்ஷன் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. பிஃபோர் we move on to the next skill, நீங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன் கீழே இருக்கும். ஸோ நீங்கள் இதில் என்ன டெக்னிக்கல் ஸ்கில் வந்து படிக்க போகிறீங்கன்றது சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு பி டேஷ், அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ எம் கோயிங் டு லேர்ன் டேஷ் அப்படின்றத அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு பி அ கிராஃபிக் டிசைனர் அண்ட் ஐ எம் கோயிங் டு லேர்ன் Adobe Illustrator. லெட்ஸ் see எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. இப்போ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் வந்து கற்றுக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் ஸ்கிப் பண்ண டேஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். உங்களால் ஸ்கில் கற்றுக்கவே முடியாது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் இருக்கிறது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் ஆகணும்னா நீங்கள் 2 விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஒன்று வந்து ஃப்ளூயன்சி, செகண்ட் ஒன் வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில். ஃபர்ஸ்ட் ஃப்ளூயன்சினா என்ன? ஒரு லாங்குவேஜை நீங்கள் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ளூயன்சி வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்கள் வந்து ஃப்ளூயன்சி வரணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் ஃப்ளூயன்சி வரணும்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க, இங்கிலீஷ் புக்ஸ் படிங்க, இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்கள், இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரே நாளில் நம்மளால் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து முடியும். நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அதே தான் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்டேஷன்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க எப்படி ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுன்னு. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பேசுங்க, உங்கள் ஃபேமிலி முன்னாடி பேசுங்க. ஒரு ஸ்டேஜில் ஏதாவது காம்படிஷன் வருதுன்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் ரெக்கார்டர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பேசுங்க. அது மூலியமாக அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க மீண்டும் கேட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களோட ஃப்ளூயன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெசன்டேஷன்னா வெறும் பேசுகிறது மட்டும் இல்லை, உங்களோட பாடி லாங்குவேஜ், ஆக்ஷன், உங்களோட ஐ கான்டாக்ட் எல்லாமே தான். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டர் கூட பண்ணிக்கோங்க. மிரர் முன்னாடி பேசுங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். எடுத்து வச்சுட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அதை வந்து சவுண்டாக படிங்க. அது வந்து எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நல்ல விதமாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு புவராக தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றுமே பரவாயில்ல, ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைங்க. உங்களோட ஸ்டார்டிங் நீங்கள் ஒன்றுத்தை நீங்கள் வந்து எடுத்து வச்சா தான் நீங்கள் வந்து க்ரோ ஆக முடியும். ஸோ இப்போ வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் நீங்கள் வந்து என்ன வந்து வளர்த்துக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் கோயிங் டு டேஷ் டு இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன் ஸ்கில். இதுதான் வந்து ஃபார்மேட். ஓகேவா? நான் வந்து இப்போ வந்து சொல்கிறேன் ஐ ஆம் கோயிங் டு ரீட் மோர் புக்ஸ் ஆர் நியூஸ் பேப்பர் டு இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். தேர்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைமில் தான் வந்து மணியோட இம்பார்ட்டண்ட் என்னென்னு நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து நம்மளை வந்து காசு சேவ் பண்ண சொல்லுவாங்க, உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. யூடியூப்லேயே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னுவாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதோட பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேசிக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க.
அந்த மணியை வச்சு நீங்கள் வந்து ரிச் ஆக போகிறது கிடையாது. ஆனால் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காமல் இருக்கலாம். நீங்கள் இண்டிபெண்ட்டாக வாழலாம். உங்களோட லைஃபோட டெசிஷன் வந்து நீங்களே வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஜி வரைக்கும் உங்களோட பேரண்ட் வந்து அவங்கள வந்து படிக்க வைக்கிறாங்கன்னா பிஜி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறீங்க, பார்ட் டைமாக பண்ணுறீங்க, சைடு ஹாஸ்டல் எடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து காசு சம்பாதிச்சு கட்டிக்கலாம். அதுக்கான பேசிக் வீடியோஸ் வந்து நிறைய யூடியூப்பில் வந்து இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட 4th ஸ்கில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ். க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் கீழே இருக்கிற உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ண பிடிக்குமா, டூ பெயிண்டிங். உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க பிடிக்குமா, டூ ஃபோட்டோகிராஃபி. உங்களுக்கு வரையது பிடிக்குமா, டூ ட்ராயிங். உங்களுக்கு வந்து செடி அதெல்லாம் வளர்க்க பிடிக்கணும், டூ கார்டனிங். உங்களுக்கு வந்து சம்திங் பேப்பர் ஒர்க்ஸ், ஆர்ட் ஒர்க், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அதெல்லாம் பண்ண தெரியும்னா டூ ஆரிகாமி. மியூசிக்கல் வந்து வாசிங்க. உங்களுக்கு டான்ஸ் பண்ண பிடிக்குமா, டான்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து புதுசாக தான் லாங்குவேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா புதுசாக ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்கோங்க. இது எல்லாத்தையுமே 2 to 3 times ஒரு வீக்கில் வந்து பண்ணுங்கள். 15 minutes எவ்ரிடே பண்ணிங்கன்னா தான் அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். நான் வந்து கடைசியாக ஒரு 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த வீடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆக போகுது, எத்தனை பேர் இதை பார்ப்பீங்க அப்படின்ற ஐடியா எனக்கு சுத்தமாக கிடையாது. ஆனால் இதை கேட்டு ஒரு 10 பேர் கேட்டாலும் அதில் ஒரு 2 பேருக்கு இது வந்து அவங்க லைஃப்பை வந்து இம்பேக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் போய்ட்டு அவங்க காதில் அடைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க சொல்கிறது கேட்டு நீங்கள் என்றைக்குமே பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்கில்லை ஏதாவது பண்ணுறதுக்கு பிடிச்சதுன்னா மட்டும் பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக எதுக்குமே நீங்கள் பண்ணணும் அவசியமே இல்லை. அப்புறம் பின்னாடி ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க, இது மற்றவங்க சொன்னாங்க அதனால தான் நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னு. சக்ஸஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து பண்ணுங்கள். அதில் க்ரோ ஆகுங்க, அதில் ஷைன் ஆகி உங்களோட க்ரௌடுக்கு வெளியில் நீங்கள் ஒரு உங்களோட யூனிக்னஸை வந்து தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிகாஸ் அது என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்கில் வந்து கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அதை வந்து நிறைய பேர் ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது, என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.